கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கக்கூடிய டெம்பனிஸ் பலிவார்ட் பார்க் வெஸ்ட் செக்ஷனு. இது வந்து 4.74 ஹெக்டேர் சைஸ் இருக்குது. போன வருஷம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. வாக்கிங் ஜாகிங் போயிட்டு வரதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. ஒரு நேச்சர் கார்டன் இருக்குது, ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த இடம் எப்படி இருக்குது. நாம் இப்போ நிற்கிறது டெம்பனிஸ் பலிவார்ட் பார்க் வெஸ்ட் சைடு மெயின் என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிற டெம்பனிஸ் பலிவார்ட் பார்க் வெஸ்ட் செக்ஷன் வந்து இந்த இடம். நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். இவ்வளோ இடமும் தான் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. நமக்கு நல்ல வசதியாட்டு இருக்குது. ஷெல்டர் இருக்குது, ஒரு ஃபிட்னஸ் கார்னர் இருக்குது, நேச்சர் கார்டன் இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்கு வசதியாட்டோடு சேர்ந்த ஒரு ஷெல்டர் இருக்குது, பைசைக்கிள் பார்க்கிங் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல பஸ்லேயே வந்து இறங்கலாம், அவ்வளோக்கு வசதியாக இருக்குது இந்த டெம்பனிஸ் அவென்யூ 12. அப்படி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இந்த டெம்பனிஸ் பலிவார்ட் பார்க்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இதில் உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஒரு அழகான லுக். இந்த டெம்பனிஸ் பலிவார்ட் பார்க் வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா 4.78 ஹெக்டேரு. அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணது செப்டம்பர் 2024, லாஸ்ட் இயரில் ஓப்பன் ஆனது. நல்ல ஒரு இடமா இருக்குது. நிறைய விதமான செடிகளும் மரங்களும் வச்சுருக்காங்க. அந்த இடங்களில் நம்ம இந்த இடங்களில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அந்த மரத்தையே வெட்டி அந்த டேபிளாக வச்சுருக்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான லுக். இந்த இடத்துல நமக்கு இந்த டெம்பனிஸ் பலிவார்ட் வெஸ்ட் பார்க்கில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை வியூ நம்ம நிறையா பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் ரீசன்ட்லியாக அவங்க வச்சிருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வளர்ந்துட்டுருக்குது. ஆனால் இந்த ஸ்கை வியூ நல்ல ஒரு அழகான வியூவாக தெரியுது இந்த இடத்துல பார்க்கும்போது. இந்த இடத்துல ஹெச்டிபி பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நெய்பர்ஹுட் பார்க்குன்னே சொல்கிற மாதிரியே ஒரு சொல்லலாம் இந்த இடத்த. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பலிவார்ட் வெஸ்ட் பார்க். இந்த பலிவார்ட் பார்க்கை டிசைன் பண்ணது கம்யூனிட்டி ரீக்ரியேஷனுக்கு வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல பார்க்குன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் விதவிதமான பூக்களெல்லாம் வச்சு, இந்த செடிகளெல்லாம் வச்சு அந்த விதவிதமான பூக்களெல்லாம் வரும்போது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்த்தாலே தெரியும் அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பலிவார்ட் வெஸ்ட் பார்க். இந்த இடங்களில் நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் இடத்த கொடுக்காம, இந்த இடங்களில் அதே போல் ஓப்பன் ஃபீல்டாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு அழகான லுக்குன்னு சொல்லலாம் அந்த ஓப்பன் ஃபீல்டை. ஆனால் இந்த ஓப்பன் ஃபீல்டில் விளையாடுறதுக்கு அலௌடு உண்டா அப்படின்னு கேட்டால் தெரியலை. இந்த இடங்களில் விதவிதமான டைப்பில் டேபிள் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வச்சுருக்கக்கூடிய டேபிள் வச்சுருக்காங்க. அதில் பலகையை போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நல்ல வித்தியாசமாக இருக்குது. பக்கத்துலேயே இந்த விதவிதமான செடிகளெல்லாம் வச்சு நமக்கு இந்த இடங்களுக்குள்ளே நடந்து போயிட்டு வரும்போது ஒரு நல்ல இடங்கள் இருக்குது. இந்த இடங்களில் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டும் இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பலிவார்ட் பார்க் வெஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா நேச்சர் ப்ளே கார்டன், ஃபிட்னஸ் கார்னர், இந்த ரெண்டுமே இந்த இடத்துல இருக்குது. நேச்சர் ப்ளே கார்டன்னு சொல்லும்போது நம்ம அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இந்த நேச்சராட்டே போயிட்டு வரக்கேத்தால உள்ள ஒரு நல்ல இடமாட்டம் வச்சுருக்காங்க. இந்த இடங்களில் ப்ளே கார்டன்னு சொல்லும்போது, நேச்சர் கார்டன்னு சொல்லும்போதே அதுக்கு அந்த பேருக்கேத்தாலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நேச்சர் ப்ளே கார்டனும் ஃபிட்னஸ் கார்டனும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அப்படி ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம் இந்த டெம்பனிஸ் பலிவார்ட் பார்க் வெஸ்ட் சைடு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள்ல தான் அந்த ஃபிட்னஸ் கார்னர் வருது. இந்த ஃபிட்னஸ் கார்னர் வந்து எல்லா வயதினருக்கு ஏத்தால பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லா வயதினருக்கு ஏத்தால பண்ணியிருக்காங்க. அதேபோல் அந்த வீல் சேர் ஆக்சஸ்லேருந்து எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா வயதினரும் வந்து விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. ஒரு ஃபிட்னஸ் கார்னர், இந்த ஃபிட்னஸ் கார்னரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த சைடில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்கள்லேயே பார்த்திங்கன்னா அந்த கார்பெட் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம் சிங்கப்பூரை பொறுத்தளவில். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம கீழே விழுந்தாலும் அடி எதுவும் படாது, அப்படி ஒரு நல்ல ஒரு ரப்பர் சீட்டோட சேர்ந்தது ஒரு நல்ல ஃப்ளோர் மேட்டுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல போட்டிருக்குது. இந்த இடத்துல இந்த நேச்சர் ப்ளே கார்டன் வந்து வெஸ்ட்டில் தண்ணி வசதிகளும் இருக்குது. நம்ம இப்போ உள்ள என்ட்ரு ஆகக்கூடிய அந்த ப்ளே கார்டனில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் போட்டு நம்ம அந்த மேலே விளையாடுற மாதிரி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா செவுறு ஏறுறது, கிளைம்பிங் பண்ணுறதுக்கு உள்ள வசதி இருக்குது. இந்த இடங்கள்லாம் 5லேருந்து 12 வயசு குழந்தைகளுக்கு உள்ளது தான். இந்த இடத்துல பேரண்ட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த அடுத்த ப்ளே கிரவுண்டு இது வந்து இந்த ஸ்லைடிங்கோட சேர்ந்து வரக்கூடியது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுவும் கிளைம்பிங்கோடு சேர்ந்து வரக்கூடியது. இந்த இடத்துல கிளைம்பிங் பண்ணி நம்ம இங்கே வந்து ஸ்லைடிங் பண்ணுற டைப்பில் உள்ளது ஒரு நல்ல ஒரு இடம். ஆனால் இந்த இடத்துக்கும் பேரண்ட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உள்ள இந்த ப்ளே கிரவுண்டும் இந்த கார்டனும் வந்து 5லேருந்து 12 வயசு குழந்தைகளுக்குள்ள. இந்த இடத்துல நம்ம இந்த கம்பு போலே போட்டு நமக்கு அதில் ஒரு படி மாதிரி பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் போயிட்டு இந்த இடங்களில் சறுக்கி விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல இடம். அதே போல் இந்த ப்ளே கார்டன் தான் பெஸ்ட்டு. அந்த இடத்துல மேலே வந்து நின்று இந்த இடங்களில் சறுக்கி போகிறதுக்கு. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல நம்ம குழந்தைகளோட வந்து இந்த குழந்தைகளுக்கு விளையாட சொல்லி நம்ம இந்த இடங்களில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் வச்சக்கூடிய பூக்களெல்லாம் இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நல்ல லுக்காகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. சிங்கப்பூரை பொறுத்தளவில் நிறையா கார்டனில் வச்சுருக்கக்கூடிய பூக்களும் செடிகளும் ஃபுல்லாகவே ஹெல்த் பெனிஃபிட்டோட சேர்ந்த பூக்களும் செடிகளும் தான் அதிகமாட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த இடங்களில் நிறையா விதமான பூக்களையும் செடிகளையும் பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பொலிவார்ட் பார்க் வெஸ்ட் சைடு. இந்த இடத்துல குழந்தைகளோட சேர்ந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஒரு நல்ல இடங்க, அதுவும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ப்ளே கிரவுண்டு. அந்த பக்கத்தில் ஃபிட்னஸ் கார்னர், இந்த பக்கத்தில் குழந்தைகள் மணலோட விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. இந்த இடமும் 2லேருந்து 12 வயசு குழந்தைகளுக்குள்ளது தான். பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடால்ட் சூப்பர்வைசன் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடத்துல சைக்கிளிங் ரூட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலராட்டு உள்ள இதில் போட்டு நமக்கு அந்த சைக்கிளிங் லைன் கொடுத்துருக்காங்க. வேர் யுவர் ஹெல்மெட் சேஃப்டி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் நம்ம குழந்தைகள் சைக்கிளிங் ஓட்டி பழகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பொலிவார்டு வெஸ்ட். இந்த இடங்களில் 6 வயசுக்கு குறைஞ்ச குழந்தைகள் இந்த இடத்துல விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 6 வயசுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு தான் இந்த ஸ்விங் சேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த இடங்கள்லேயும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது.
இந்த இடத்துல பூக்களோட செடிகளோட வச்சிருக்கக்கூடிய ஒரு ஷெல்டர் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. அதோட இந்த இடத்துல நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது, உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல இருந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் தண்ணி குடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் இந்த ப்ளே கிரவுண்டெல்லாம் தாண்டி வரும்போது இந்த ஓப்பன் ஃபீல்டோட உள்ள இடத்தோட சேர்ந்து நம்ம இந்த இடங்களில் நடந்து போயிட்டு வரக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடங்களில் ஒரு ஜாகிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அப்படி எல்லா விஷயத்துக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு இடமா இருக்குது இந்த டம்பனீஸ் பாலிவார்ட் பார்க் வெஸ்ட் செக்ஷன். நம்ம இந்த பார்க்குறது தான் எருக்கலை செடி, நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இந்த இடங்களில் வச்சிருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் ஒரு நல்ல இருக்குது. அந்த இடத்துல அந்த தண்ணி வந்தாக்கி அந்த இடங்கள்ல வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரைனேஜ் போலே பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைனேஜ்னு சொல்ல முடியாது, வாட்டர் ஃபால் மாதிரி வர தண்ணி வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த டம்பனீஸ் பாலிவார்ட் பார்க் வெஸ்ட் சைடு பைசைக்கிள் பார்க்கிங் இருக்குது. ஸோ நாம் அந்த இடங்களில் பைசைக்கிளில் வந்துட்டு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டம்பனீஸ் பாலிவார்ட் பார்க். இந்த டம்பனீஸ் பாலிவார்ட் பார்க் வெஸ்ட் சைடு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. நமக்கு வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு, இல்லைனா குழந்தைகளோட விளையாடிட்டு வர்றதுக்கு, இந்த நேச்சர் கார்டனில் குழந்தைகளோட விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த டம்பனீஸ் பாலிவார்ட் பார்க் வெஸ்ட் சைடாக. நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.